அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கு. இவ்வளோ நாள் விஜயலட்சுமி அக்கா நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு, நீ யாராவது சீமானை தொட்ட அப்படின்னா நான் வந்து கேட்பேன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் அந்த விஜயலட்சுமின்ற வழக்கு சொல்லி சொல்லி வாய் அடைக்க போறீங்க? இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க, எனக்கு இன்னைக்கு தெரியணும். எத்தனை நாளைக்கு? வேற எதுவுமே தெரியாதா? நாம் தமிழர் கட்சி கேட்குற கேள்விக்கு வேற எதுவுமே பதில் சொல்ல தெரியாதா? என்னையே அன்னைக்கு ஒருத்தங்க கேட்குறா, விஜய் அவன் என்ன பெரிய சுதந்திர போராளியா அப்படின்னுட்டு. அப்போ அப்போ உங்கள் பக்கம் இருக்கிறவங்க யார் சுதந்திர போராளி? உங்கள் பக்கம் இருக்கிறவங்க யாராவது சுதந்திர போராளி இருக்கிறாங்களா? இல்லை தானே? பெண்களை கொச்சப்படுத்தாமல் அரசியல் பண்ண தெரியாதா? நான் தெரியாமல் கேட்குறேன். நீ நான் த்ரிஷான்னு சொன்னா நாங்கள் விஜயலட்சுமின்னு சொல்லுவோம், நீ விஜயலட்சுமின்னு சொன்னா நாங்கள் நயனத்தாரன். எத்தனை நாளைக்கு எங்கள் பெண்களை கொச்சப்படுத்திட்டே இருப்பீங்க? அவங்கெல்லாம் வேணா அமைதியாக இருப்பாங்க, நான் அமைதியாக இருக்கவே மாட்டேன். இந்த 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 ஃபார்மேட் ஆஃப் டார்ச்சர் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு தான் நான் இன்னைக்கு திரும்பியும் சொல்கிறேன். இனிமேல் இந்த நான் தான் பேசுவேன். நீங்கள் என்ன கொச்சப்படுத்தினாலும் சீமான நான் பேசுவேன். இனிமேல் நான் பேசுவேன். ஏன் அப்படி கேட்டிருக்காங்க, எதனால அப்படின்றதையும் வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது, திமுக என்னப்பா நாளா உடைய போகுதா, ஆளாளுக்கு கொஞ்சம் கேட்குறாங்களாம்ல அப்படின்ற ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அதை பற்றியும் பேசுவோம். காக்ரோச் அப்படின்ற ஒன்று இதுவரைக்கும் இந்தியாவில் ஆண்ட முதல்வர்களில் மிக சிறந்த முதல்வராக நமது மு.க. ஸ்டாலின் அவர்களை சூழலிச்சிருக்காங்க. அது எதனால், இதுக்கு பின்னால் இருக்க அரசியல் என்ன, இதெல்லாம் பேசுவோம். இப்போ வீடியோவில் நம்ம முதல்ல எடுத்த உடனே என்ன பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நாற்காலி மேலே ஒரு கண் இருக்கு, அவன் வருவான், அதில் உட்காருவான். இனிமே அவன் தான் உனக்கும் பாசை எனக்கும் பாசை. அவருக்கான மணிமண்டபம் அவரது சொந்த ஊரான தேனி மாவட்டத்தில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருப்பாங்க. அதற்கு இணங்க நேற்று நமது கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜமோகன் அவர்கள் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. அங்கு வெங்கல சிலையுடன் கூடிய ஒரு மணிமண்டபம் 2,50,00,000 செலவில் அமைக்கப்படும் அப்படின்ற உத்தரவாதம் கொடுத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அதுக்கே மேதகு பிரபாகரன் அண்ணன் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர்களில் ஒருவர், நான் ஏற்றுக்கொண்ட தலைவனின் ஒருவர், என் தலைவன் மேதகு பிரபாகரன், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அரசியலில் யார் கூட வேணால் நான் பப்ளிக்காக பகிரங்கமாக தான் பேசுகிறேன். யார்கிட்டையும் ஒழிச்சு மறைச்சு இல்லையா நான் வந்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எங்கள் தமிழ் தேசியத்திற்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் பின்தொடர்ந்துருக்கோம். அவங்க பின்னாலெல்லாம் போயிருக்கோம். எங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா? என் தமிழ் தேசிய உறவுகள் நிம்மதியாக வாழ்ந்துட மாட்டாங்களா? அப்படி இந்த காணொலி வாயிலாக நான் வைக்கிற ஒரு கோரிக்கை. இப்போ வரைக்கும் கூட எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான எங்கள் உறவுகளை அகதிகள் என்று அழைப்பதை நான் அறவே வெறுக்கின்றேன். அவர்களுக்கான ஒரு புனைச்சொல் அப்படிங்கிறது ஏற்கத்தக்க விஷயம் அல்ல. தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று அழைக்கலாம், தாய்நாடு திரும்பிய தமிழர்கள் என்று அழைக்கலாம். அதுதான் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ மாதிரியானவங்க நாங்கள் ஆசைப்படுறது, ஐயா இந்த ஒரு வார்த்தை, இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் நிழலாக உங்களோடு பயணிக்கும் அன்பு தம்பியாக நானே சொல்கிறேன். எங்கள் அண்ணன் இதை செஞ்சு கொடுப்பார், எங்களுக்கான உறவாக இருப்பார், எங்கள் தமிழ் தேசிய உறவுகளுக்கு ஒரு தலைவனாக இருப்பார். நாங்கள் உங்களை கொண்டாடிட்டு தான் இருக்கோம். எங்களுக்காக பேசின அவ்வளோ பேரையும் கொண்டாடி ஏமாற்றிட்டு தான் இருக்கோம். எங்கள் பேரை சொல்லி பல லட்சம் பல கோடிகளை சம்பாதித்து எங்களை ஏமாற்றியவர்களை கூட நாங்கள் வசைப்பாடியதில்லை. போனால் போயிட்டு போகுது, எங்களுக்கான உரிமை மட்டும் கிடைத்தால் போதும், அதுவும் கௌரவமான உரிமை. அதை தான் நாங்கள் யோசிக்கிறோம், நேசிக்கிறோம், உங்களோட பயணிக்கிறோம். வெற்றி தலைவர் விஜய் அண்ணா அவர்களும் எங்களை அகதிகள் என்று அழைப்பதை தவிர்த்து தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று அழைக்கணும் அப்படின்னு அன்போடு நான் மனசார கேட்டுக்கிறேன். தாயகம் திரும்பிய தமிழர்கள் என்று அழையுங்கள், அகதிகள் என்று அழைக்காதீர்கள். சொந்த மண்ணிலே நாங்கள் அகதியாக வாழ்வதை விரும்பவில்லை. ரைட்டான விடயம்தான். இந்த மாதிரி வேதனைகளுக்குள்ளே தான் எங்கள் உறவுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இலங்கையில் உங்களுக்கு என்னடா உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த பந்தம், அப்பம்மா எல்லாமே அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு பிழைக்க போன அகதிகள், தமிழ்நாடு அகதிகள், இலங்கைக்கு சென்ற தமிழ்நாடு தொழில் அகதிகளாக இருந்தவங்களுக்கு நேசக்கரம் நீட்டி வாழ வைத்த அந்த கடவுள்கள், அவர்களுக்கு நாங்கள் எப்போவுமே தலை வணங்குவோம். இவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போடு இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாங்கள் வேரூண்டி கோலுண்டி எங்கள் பரம்பரை இருக்குது அப்படின்னா அதுக்கு அந்த இலங்கை உறவுகள் தான் அப்படின்றத மறக்க முடியாது. அது போக இன்றைக்கி பார்த்திங்கன்னா முஸ்தபா அவர்கள் பெரிய ஒரு விஷயம் பேசியிருப்பார் திமுகவை பற்றி. அதுவும் மனதை வருடும் ஒரு விடயம்தான். திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஏதோ ஒன்று எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ற ஒரு கட்சியாவோ, அது சிறுபான்மையின மக்களை ஏமாற்றும் கட்சியாவோ என்றைக்குமே செயல்பட்டதில்லை. அது மதிப்புக்குரிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் இதற்காக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி 3.5% இடஒதுக்கீடு பெற்று கொடுத்த கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதை சட்டமன்றத்தில் வாய் கூசாமல் பொய்யா பேசும்போது மிகப்பெரிய ஒரு மன வலியை தந்துச்சு. அதுக்கும் அந்த சட்டத்தில் அன்னைக்கு அந்த பெயர் இடம்பெற்றுச்சா அப்படின்றத நாங்கள் தேடிட்டு இருக்கோம். இவர் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதையும் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஐயா மாண்புமிகு இன்றைய எம்எல்ஏ, எங்கள் மத்திய தொகுதியின் எம்எல்ஏவான முஸ்தபா அவர்களே, தயவு செஞ்சு தொகுதியை பக்கம் வந்து கொஞ்சம் பேசுங்க. சும்மா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நாங்கள் உங்கள் தொகுதிக்கு உங்களுக்கு வாக்களிச்சுட்டு நாங்கள் எவன்கிட்ட போய் எங்கள் உரிமையை கேட்குறது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கோபம் எங்களுக்குள்ளே எழுது. நாங்கள் வாக்களித்தது எங்கள் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்கும் விசில் சின்னத்துக்கும். நீங்கள் வந்து சிக்கிட்டீங்க. ஆனால் மக்கள் எங்கே போவாங்க?
உங்கள் தொகுதியும் சேர்த்து அண்ணன் திருப்பரங்குன்றம் தொகுதி மதிப்புக்குரிய அண்ணன் தங்கப்பாண்டி அண்ணன் பார்ப்பாரா, இல்லை கல்லண அண்ணன் பார்ப்பாரா? என்னங்க அர்த்தமில்லாத செயலாக இருக்குது. இன்றைக்கி ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு நம்ம மதிப்புக்குரிய அண்ணன் நிர்மல்குமார் அண்ணன் எல்லா விஷயங்களும் தலையிட்டு மத்திய தொகுதிகளுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஜெயிச்சது மிகப்பெரிய இமயம், மதுரையோட செல்லப்பிள்ளை, வாழையடி வாழையா வம்சம் வாரியாக வந்துட்டு இருந்த பிடிஆர் குடும்பத்திலேருந்து ஒருத்தரை நீங்கள் தூக்கி எறிஞ்சு வெளியில் போயிருக்கீங்க, அனுப்பிச்சிருக்கீங்க. அப்பேற்பட்ட இடத்துல ஜெயிச்ச நீங்கள் எப்படி வந்து அந்த தொகுதியை பார்த்துக்கணும் அப்படின்ற ஒன்றுமே இல்லை. கட்சி பேரை கெடுக்காதீங்க. கட்சிக்காரங்க பூரா தலையை காட்ட முடியல, கேவலமாக பேசுகிறாங்க. மக்களோட பிரச்சனைகளை தீர்த்தி வைக்கிறதுக்கு தான் எம்எல்ஏ. அவர் போய் அங்கே டிவி நிகழ்ச்சிகளில் பேட்டி கொடுத்துக்கிட்டு என் வீட்டு மொட்டை மாடியில் யாரோ ஒருத்தன் ஒரு மனப்பிரளல் நோயில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்துட்டாருன்னு விரட்டிக்கிட்டு திரியறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வாக்களிக்கலை. தயவு செஞ்சு தொகுதியை பக்கம் வாங்க. தொகுதியில் வந்து தொகுதி மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கேளுங்க. அடுத்த முறை தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களால் ஒரு இழிச்சொல்லையும் ஏற்படுத்திடாதீங்க. மக்கள் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க ஒரு தொகுதியில் மட்டும். ஐயா முதலமைச்சர் ஐயா கவனத்திற்கு இதையும் எடுத்துக்கோங்க. இது போக பார்த்தீங்கன்னா திமுக இன்றைக்கி 2ஆ உடஞ்சு 3ஆ போக போகுது அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கி கட்சியில் செயல் தலைவர் பதவிக்காக மகனும் மருமகனும் மிகப்பெரிய அளவில் போட்டிகள் நிறைந்த ஒரு களமாக திராவிட முன்னேற்ற கழகம் அமைஞ்சிருக்கு. இதில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைத்து பெருந்தலைகளையும் கட்சியிலிருந்து நீக்கிட்டு இளைஞர்களை களமிறக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக இருக்குது. இளைஞர்கள் வந்து திமுகவை எந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. திமுகவில் அந்த மூத்த வழிகாட்டிகளாக இருக்கக்கூடியவங்களாக தான் கட்சி இந்த அளவுக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. அவர்களை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட சேர்ந்து அந்த கோவத்தால் அவங்க திமுக விட்டு ஒரு வேளை வெளியில் போயிட்டாங்கன்னா திமுகவுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும் அப்படின்றது என்னோட சொந்த கருத்து. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் நிறையா பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரி காக்ரோச் தமிழகத்தின் மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் மு க ஸ்டாலின் ஒருத்தர் அப்படி சொல்லியிருக்காங்க. கேட்குறவன் கேனப்பையன்னா ஹெலிகாப்டர் 7 குட்டிக்காரன் அடிக்குன்னு சொன்ன மாதிரி இருக்குது. மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் ஸ்டாலின் எங்கேயுமே வரமாட்டார். மிகச்சிறந்த முதலமைச்சர்கள் அப்படின்ற பட்டியலில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் வருவார், பேரறிஞர் அண்ணா வருவார். ஒரு வருஷம் ஆண்டாலும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட நாட்டுக்கும் இந்த மக்களுக்குமான ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு போனவர். அதுக்கப்புறம் புரட்சித் தலைவர் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான் மிக சிறந்த முதலமைச்சராக இங்கே திகழ்ந்திருக்காரு. அதுபோக இந்த திராவிட கொள்கைகளை எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் மிகப்பெரிய அளவில் ஆலமரமாக இருந்து இந்த நாட்டை வழி நடத்திட்டு வந்த இந்த திராவிட கட்சிகள் அப்படிங்கிறது தான் சரியானது. அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்டாலின் அப்படின்ற ஒருத்தரை மட்டும் ஒப்பிட்டு பேசும்போது அவர் செய்த சாதனை ஃபோட்டோ ஷூட் கொடுத்தது, மற்றவரை போல் தன்னையும் மாற்றிக்கொண்டது, மேடைகளில் அந்த ஒரு பெட்டி மாதிரி அமைச்சு நடந்து போவாங்களே, அதுக்கு பேர் என்னவோ அதை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ராம்பு வாக்காமல அது போகிறது, அண்ணன் விஜய் மாதிரி சட்டை போட்டது, அண்ணன் விஜய் மாதிரி விக்கு வச்சது, அண்ணன் விஜய் மாதிரி கண்ணாடி மாட்டினது, அண்ணன் விஜய் மாதிரி செஞ்சு விட்டது, அவர் செஞ்சு விட்டது காமிச்சாரு, அண்ணன் நிஜமாகவே செஞ்சு விட்டார். அதுக்கப்புறம் அவரை செஞ்சு விட்டு விஎஸ் பாபு செஞ்சார் பாருங்க, அதுதான் சிறப்பு. இது வந்து வாழ்நாள் செய்கையாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் திமுகவோட ஆட்சி சாதனையில் அண்ணன் போய் கக்கூஸ்குள்ளே உட்காந்துருந்தது பிரேமலதா அம்மையன். அவரை பற்றி நம்ம பேசி ஆகணுங்க. பிரேமலதா அக்கா, நாங்கள் வந்து அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் மேலே மிகப்பெரிய மதிப்பு வச்சுருக்கவங்க. உங்கள் மையம் பேசுகிறது தவறு. பூஜாலாம் ராஜாவாயிருச்சுன்னா அவங்களாம் பிடிங்க, இவங்களாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? என்னக்கா இப்படி பேசுகிறாரு, அசிங்கமா இல்லையா? நாங்களும் உங்களை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப கேவலமாக போயிரும்க்கா. அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் மேலே வச்சிருக்க மதிப்பு இன்னமும் உங்களை பேச விடாமல் தடுக்குது. வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவை இன்னும் உங்கள் பையன் தொட்டு பேசினார் அப்படின்னா கெட்டு போயிடுவாப்புல, நார் அடிச்சு விட்ருவோம். அவ்வளோ இருக்குது. ஒன்று வாழணும், இல்லை வாழ தெரியணும். ரெண்டுமே இல்லை. தோற்று போய் கூவிக்கிட்டு இருக்க. உன்னை தான் தோக்கடிச்சிட்டாங்க அந்த தொகுதியில். அப்புறம் போய் தோக்கடிச்சிட்டாங்க. உன்னை தோக்கடிச்சோம்னு சொல்லுவாங்க. மக்களுக்கு பிடிக்காத ஒருத்தனை எப்படியா மக்கள் ஜெயிக்க வைப்பாங்க? உங்கள் அம்மா ஜெயிச்சதே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. ரீகவுண்டிங் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்படி நாங்கள் எல்லா தொகுதியிலையும் ரீகவுண்டிங் எடுத்தோன்னு வையே ஒன்றும் தேராது அப்படின்றத சொல்லிக்கிறேன். அன்பான வேண்டுகோள் அன்பு தம்பி விஜய் பிரபாகரனுக்கு, இனியும் நீங்கள் ராஜா கூஜா அதெல்லாம் உங்கள் அப்பா உங்கள் அம்மாட்ட வச்சு விளையாடணும். சின்ன பிள்ளை மாதிரி வந்து பொது வெளியில் விளையாண்டுட்டு அசிங்கப்பட்டுறாதீங்க. உங்கள் கட்சி இப்போவே மறைஞ்சு மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் நீங்களும் போயிட்டீங்க. அடுத்த எலெக்ஷனில் ஏதாவது 1-2 ஜெயிக்கணும் அப்படின்னு கனவு கண்டாதீங்க. மக்கள் இனி நம்ப மாட்டாங்க. அவ்வளோதான் நான் சொல்லி போட்டேன். அக்கா கொஞ்சம் பையனை கொஞ்சம் வாயடைச்சு வைக்கா. ஏன்னா பெட்டிக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று நடத்திட்டு அந்த கட்சியை கேவலப்படுத்திட்டு அண்ணன் விஜயகாந்தன் பேரை கெடுத்துட்டு இதில் வேறு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ஜோபா மட்டும் இல்லை, பீரோவில் வந்தாலும் நாங்கள் வந்து வாங்க மாட்டோம். அவனு பீரோல் மட்டுமா 500 நோட்டு கீழே கிடந்துச்சுன்னா 7 தடவை சுற்றி பார்த்து 8வது தடவை எடுத்துகிட்டு போகிற கோஷ்டின்னு எங்களுக்கும் தெரியும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.